அந்த 9 பொண்ணுங்களும் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் நான் பொழைப்பனா மாட்டேனான்னு பயந்துகிட்டு இருந்தேன். சுபத்ரா, ஆனா அவங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ண அடுத்த நிமிஷமே என் உடம்பும் மனசும் அப்படியே முன்ன விட அவ்வளவு சுறுசுறுப்பாயிடுச்சுப்பா. அம்மா உங்களுக்கு இப்படி மாறணும் தான் இசை அவ்வளவு கஷ்டப்பட்டா. இசை, ரொம்ப தேங்க்ஸ்மா. அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. மாமா, அத்தை எழுந்திருச்சுட்டாங்க. இனி அத்தைக்கு எதுவுமே இல்ல மாமா. வர்ஷினி, பல்லவி, அத்தைக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க நல்லாயிட்டாங்க. அம்மன் காப்பாத்திட்டா. அம்மா, நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம்மா. பல்லவி, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாரு, நான் நல்லா இருக்கேன். இசை, எனக்கு ஒண்ணும் இல்ல. என் பேர பசங்களோட ஓடி ஆடி விளையாடாம அவங்க வளர்றத, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுறத பார்க்காம இந்த சுபத்ராவுக்கு எதுவுமே ஆகாது. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா எந்திரி. ஐயோ, அம்மா, அம்மா, அம்மா. நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததுல நிஜமா? நம்ம நிஜமா சாமியை தான் பார்த்தோமா? ஐயோ, இந்த ஆடி மாசத்துல சாமி பூமிக்கு வரும்னு சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ அக்கா, சரி உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம்க்கா. வாங்க. ஏய், ரெண்டு பேரும் அங்கே நில்லுங்க. உள்ள வராதீங்க. அக்கா, அங்க பாருங்கக்கா, சுபத்ரா தான் பழைய மாதிரி எழுந்திருச்சு நிக்கிறாங்கல்ல. இங்க பாரு ஸ்ரீஜா, வந்தது டாக்டரோ கம்பவுண்டரோ இல்ல, இந்த உலகத்தையே காக்குற சாமி. அவங்க ஆசீர்வாதம் பண்ண ஒருத்தர் இப்படிதான் இருப்பாங்க. சிந்தாமணி, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல நீ அப்படிலாம் இல்ல. அத்த இல்லத்த, நாங்க வெச்சுதான் ஆர்டர் பண்ணோம். ஆனா போய் சுபத்ரா, ஸ்ரீஜா சொல்றது சுத்த போய். ஸ்ரீஜா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, புரியுதா உனக்கு? சிந்தாமணி, அவதான் ஏதோ தப்பு பண்றானா? அவ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லாம அவ கூட இருந்துகிட்டு நீயும் இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்ட. நீ அப்படி இல்ல. நீ இந்த ஸ்ரீஜா தான் அடுத்தடுத்து தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேலே ஸ்ரீஜாவை இங்க இருக்க வைக்கிறது நல்லதில்ல. அவளை வெளியில அனுப்பு. அப்படியே சிந்தாமணிக்கு துபாய்க்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துரு. இது வர நடந்ததுக்கும் ஸ்ரீஜா எனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். எப்படியோ அவங்க பண்ற தப்புக்கான பலனை அவங்களே அனுபவிப்பாங்க. என்னங்க, இதுக்கு மேல இத பத்தி நாம பேச வேண்டாம். சரி சுபத்ரா. இசை, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? பசிக்குதா? வாங்க அத்தை, நான் உங்களுக்கு பரிமாறேன். வாங்க வாங்க வாங்க. இசைக்கு மட்டும் நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட வேண்டுதல்களை வச்சிருக்கேங்க. அதுக்கு என்ன சுபத்ரா, பண்ணிடலாம். எல்லா வேண்டுதலையும் நிறைவேத்திட்டா போச்சு. அம்மா, இந்த கோயில் குளத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்கம்மா. ஏய், உன்னை யாரடி கூப்பிடுவாங்க? நானும் என் பேர குழந்தையும் போவோம். நீ கிடையாது. நாம போயிட்டு வந்துடலாம். இசை இசை வேணாம். இசை இப்ப சொன்ன பிரச்சனை ஆயிடும். இசை அதான் சொல்றேன், வேண்டாம். இசை, பல்லவி ஆட்டத்திலே சேர்த்துக்க வேண்டாம். இசை, வாமா வா, வந்து அத்தை பக்கத்துல உட்காரு வா. அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத்தை. முக்கியமான விஷயமா? என்ன விஷயமா? ஏதாவது உனக்கு வேணுமா?
நீ என்ன ஆசைப்படுறியோ உடனே சொல்லு. நானும் உன் மாமாவும் போய் அதை உடனே வாங்கிட்டு வந்துடுறோம். ஆமாம்மா, என்ன வேணுமோ தயங்காம கேளு. அது வந்து அத்தை. என்ன நீ என்கிட்ட கேக்குறதுக்கு இவ்ளோ தயங்குற? என்ன விஷயம்னு சொல்லு இசை. அத்தை, அது வந்து அத்தை. அக்கா, என்னக்கா சொல்ல போறா? தெரியலையே. அட ஏன் இவ்வளவு தயங்குறமா? என்ன வேணும்னு சொல்லு. அத்தை, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமா இல்ல அத்தை. இங்க பாரு இசை, உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். எனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாம் உங்க இறக்க குணத்தினாலதான் அண்ணி. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவ சதி வேலை பண்ணிருக்கா. இவ ஒரு ஃப்ராட் அண்ணி. இவள நம்பாதீங்கன்னு நானும் ஸ்டேஜாவும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னோம். நீங்க எங்க பேச்ச கேட்கவே இல்லையே. உங்க பேச்ச கேட்காத மாதிரி இவ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா சிந்தாமணி. இவ சரியான ஃப்ராட் அண்ணி. நாங்களே உண்மையை சொல்ல வந்தப்பலாம் எப்படி நடிச்சு உங்களெல்லாம் ஏமாத்துனா. இப்படிப்பட்டவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான்னு சொல்லுங்க நீ. இவளை இப்பவே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுங்க. அத்தை, அவ உங்களை எப்போ ஏமாத்தினாலோ இனிமே அவ உங்க மருமகளை இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அத்தை. ஏய், என்ன ஏமாத்துனவ என் மருமகளா இந்த வீட்ல ஒரு நாளும் இருக்க கூடாது. என் கூட வா. அத்தை, வா. வேண்டாம், அம்மா, அத்தை, வா சொல்றேன்ல. அம்மா, சுபத்ரா, வாடா சொல்றேன்ல. please, அத்தை. அம்மா, சொல்ல கேளுங்க. சுபத்ரா, வாடா. வேண்டாம். எல்லாரும் சும்மா இருங்க. வா. கேளுங்கம்மா. வாடா சொல்றேன்ல. வேண்டாம். போ வெளியே. இசை, வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க அத்தை. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அண்ணி, இவள மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியிலவே விடக்கூடாது அண்ணி. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஏய், இனி திரும்பவும் இவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ஏய், சிந்தாமணி. ஆமா நீ, இவ திரும்ப இங்க வரவே கூடாது. அத்தை, ப்ளீஸ் அத்தை. இது கனவா? நான் கூட நிஜமாவே இசை வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு நினைச்சனே. மணி 4:30 ஆகுது. அதிகாலையில கண்ட கனவு பலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல.